அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, இனிய குழந்தைகளே, காலை வணக்கம். இப்போல்லாம் நிறைய பதவிகள் வந்துடுச்சு. இது குடியாட்சி காலம் இல்லைங்களா? அதனால் எல்லாரும் இந்நாட்டு மன்னர். பாரதி சொல்லிட்டார், எல்லாரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்னா ஒரு வீட்டில் தலைவன் தலைவி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்போ ஒரு நாட்டில் எல்லாருமே தலைவர்கள் தான். அப்போ தலைவர்கள் அப்படின்னா வீடு அப்படின்னும் போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் எல்லாருமே அவரவர் கடமையை அவரவர் செய்யணும். இப்படி தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம வீடு அப்படின்னா உடையவன் பார்க்குறான், அது எல்லாரும் அவங்கவுங்க அதை செய்கிறோம். நாடு அப்படின்ன உடனே அந்த பணிக்கு வருகிறோம் பாருங்க. அப்போ வருகிற போது அவரவர்கள் கடமையை அவரவர்கள் பார்க்கணும். ஒரு வீட்டை நிமிர்த்துவதற்கு நாம் எல்லா காரியங்களிலும் முதன்மையாக நின்று இது என் வீடு அப்படின்னு நம்ம செய்கிறோம்ல. அப்படின்னா ஒரு நாட்டை நிமிர்த்துவதற்கு உயர்த்துவதற்கு இது என் நாடு அப்படின்னு நம்ம செய்யணும். இப்போ என் நாடு என்று நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னால் எப்படி? இது கம்பன் அவருடைய அமைச்சர்களை பற்றி சொல்லும்போது அப்படி சொல்ல வர்றாரு. அவங்க எப்படி செயல்பட்டார்கள் அப்படின்றத அமைச்சர்களுக்கு சொல்ல வர்றாரு. இப்போ நாம் அதை பணியாளர்கள் எல்லாருக்குமாக வைத்துக்கொள்ளலாம். எந்த பணியில் இருந்தாலும் சரி, ஒரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர்லேருந்து எல்லாருமே, ஏன்னா எல்லாரும் மன்னர் தானே, அதனால் எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படின்றத வச்சுக்கிட்டு சொல்கிறார். அதனால் முதல்ல ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் நினைக்கிறேன்னா, இது என் நாடு. இப்போ நான் ஒரு ஒரு இந்திய குடிமகன் இல்லையா? அப்படி இந்திய குடிமகன் அல்லது அதை சேர்ந்த தமிழன், தமிழ்நாட்டு குடிமகன் அப்படியாவது நம்ம நினைக்கணும்ல. முதல்ல அதை நினைக்கணும். அல்லது இப்படி கூட வைங்க, நம்முடைய குடும்ப பெருமை, நம்முடைய குலப்பெருமை, என் குடும்பம், எனக்கு ஏதாவது ஒரு தவறு நடந்து விட்டதுன்னு சொன்னால் ஒரு 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 தமிழன் தவறு செய்து விட்டான் அப்படின்னு வந்துடக்கூடாது. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு இந்தியன் தவறு செய்து விட்டான், என்னுடைய சிறுமையோ பெருமையோ எனக்கு அல்ல, நான் பிறந்த குலத்திற்கு, நான் பிறந்த நாட்டிற்கு பெருமை தருகிறது அல்லது சிறுமை தருகிறது. முதல்ல அப்படி நினைக்கணும். ஒன்று. அப்புறம் எந்த பணிக்கு போனாலும் சரி, அந்த பணியில் அந்த பணிக்குரிய எல்லா கலைகளையும் நான் கற்றுவிட வேண்டும், தெரிந்து கொள்ளணும். என்னென்ன இருக்குது அதை தொடர்ந்து படிக்கணும். அப்போ தான் நம்ம நிறைவு இருக்கும். ஒன்றை நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அவ்வளோதான் ஆயிடுச்சு அப்படின்னு ஆகிடக்கூடாது. அங்கே போன பிற்பாடு நாம் படிக்க ஆரம்பிக்கணும். என்னங்க அது தான் வந்துட்டோம் இல்லை, அப்புறம் இன்னும் என்ன படிப்பு, அதான் வந்தாச்சுல, படிப்பு நாம் நிறைவாகிறது வரை நம்முடைய விழிகள் ஒளியை இழந்து போய் முடிந்த பிற்பாடு வரைக்கும் படிக்கணும். சரி, அப்புறம் கேட்கணும். இப்போல்லாம் கேட்கறதுக்கு என்ன இருக்குது? தொலைக்காட்சியில் செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் நிறைய பேர் பேசுகிறாங்க. நம்ம உட்காந்து கேட்கலாம், அல்லது நம்ம வீட்டில் யாரையாவது படிக்க சொல்லி கேட்கலாம். அப்படி தொடர்ந்து கேட்பது. இப்போ தான் அவங்க விளையாட்டையும் கூட பதிவு செய்து வைத்து அதிலிருந்து வரக்கூடிய குரலை கேட்கலாம். காதொலியும் போயிடுச்சா, அப்புறம் என்ன உடனே செய்யலாம், அப்புறம் அவ்வளோதான்
மனத்தோடு பேச வேண்டியது தான். ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒன்று. அப்புறம் ஏராளமான கேள்விகள். அதை பலர் சொல்ல 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 கேட்டு 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 நாம் நம்மை வளர்த்து கொள்ளணும். அப்படி வளர்த்து கொள்ளுதல் அல்ல, இதனுடைய பயனெல்லாம் சேர்ந்த பிற்பாடு நம்முடைய அறிவு கூடிரும். அது நாம் காண்பதினால், படிப்பதினால், கேட்பதினால், எல்லாத்துலையும் நமக்கு அறிவு இருக்குல்லைங்க. அதனால் இதெல்லாம் சேர 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 ஏராளமான அறிவுகள் நமக்கு வந்து சேரும். அந்த அறிவின் உரம் நம்முடைய புதிதாக நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். எவ்வளவு தெரிந்துக்கிட வந்திருக்கு. நம்ம முன்னே இப்போ நம்ம படித்த படிப்பெல்லாம் போச்சே. இப்போ நம்ம படிக்கிற பிள்ளைகள் பாருங்கள், புதிதாக எவ்வளவு படிக்கிறாங்க. அவங்க புத்தகங்களை புரட்டி பாருங்கள், என்ன படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைங்கள், சின்ன குழந்தைகள். அப்போ அதே திரும்ப நம்ம ஒரு தடவை நாம் படித்த புத்தகங்கள் இருக்காருங்க, வாங்களே திரும்ப ஒரு தடவை அப்படியே அங்கேருந்து படித்து பாருங்களேன். வேறு அங்கே கூட போக வேண்டாம். 1ஆம் வகுப்புலேருந்து அதில் என்னென்ன படிச்சிருக்கிறாங்க அதை ஒரு பார்வை பார்க்கலாம். ஓய்வு காலங்களில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய புத்தகங்கள் நூலகங்கள்லேருந்து எடுத்து படிக்கலாம். இப்படி ஏதாவது எடுத்து படிக்க 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 கேட்டு 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 தெரிந்து கொண்டு அதை எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. எல்லாம் வருகிற பொழுது, நாம் ஒரு நன்மை செய்கிற பொழுது நமக்கு அதனால் ஏதாவது நட்டம் வருகிறதா, ஒரு நெருக்கடி வருகிறதா சந்திக்கணும். அவன்தான் அந்த கல்வியினுடைய அடையாளமே. அதுதான் ஒரு நெருக்கடி வந்ததுன்னு சொன்னால் அதை எதிர்த்து நிற்கணும். எனக்கு இது சரி, இதுதான் சரி, இதை நான் செய்கிறேன், இல்லை இதில் இல்லைங்க இது நீங்கள் செஞ்சீங்க உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னாங்கன்னா, எச்சரிக்கை கொடுத்தா என்ன ஆபத்து, ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்கள், இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்கள், தவறு இருந்தால் திருத்தி கொள்ளுவோம். இது என் நாட்டுக்குரிய செயல், இது என் வீட்டுக்குரிய செயல் அல்ல, இது என் நாட்டுக்குரிய செயல். இது அதை நான் செய்கிற பொழுது என்ன தவறு இருக்கிறது என்று சொன்னால் திருத்திக் கொள்கிறேன். இது என்னை பாதிக்கிறது அப்படின்னா உங்களை பாதிக்குதா, நாட்டை பாதிக்கிறது என்று சொன்னால் அதை திருத்திக் கொள்ளலாம். நாட்டிற்கு நலம் தருவதாக என்றால் என் உயிரை கொடுத்தாவது இதை நான் செய்தாக வேண்டும். அதனால் ஏதாவது அதில் எதிர்ப்புகள் வருமென்றாலும் கூட, எனக்கு ஆபத்துக்கள் வருமென்றாலும் கூட, களத்தில் நிற்கின்ற வீரர்கள் இருக்கிறாங்களே, எல்லா முனைகளிலும் நின்று கொண்டு நாட்டை காக்கிற வீரர்கள் இருக்கிறாங்களே, அவர்களைப் போலவே நான் எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டு என் நாட்டிற்கான காரியங்களை நான் செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்கு எனக்கு நட்டமே வந்தாலும் நான் விட்டுவிடக்கூடாது. அது கல்வி. அப்புறம் எல்லாவற்றிலும் எது நடுநிலையோ ஓரம் சார்ந்து விடக்கூடாது, ஒரு பக்கமாக சார்ந்து விடக்கூடாது. எது நீதியோ அந்த நீதியின் பக்கமாக நின்று குறைகளை எல்லாம் போக்கி தவறுகளை எல்லாம் நீக்கி நியாயங்களின் பக்கமே நின்று எவர் செயல்படுகிறார்களோ, அறத்தை எவர் செய்கிறார்களோ, அந்த அறத்தை செய்வதாக நாம் நடப்பதற்கு பாருங்க, அதுதாங்க பணி. எல்லா பணிகளுக்கும் போகிற பொழுது தான் நமக்கு தெரியும். மேலே இருக்கிறவர்களையும் நாம் கொஞ்சம் பார்க்கணும், அவர்கள் சொல்லையும் கேட்கணும், நம்ம எது தரியின்னு படுகிறதோ அதையும் செய்யணும், அவர்களுக்கும் கீழ்ப்படியணும், நம்முடைய தர்மத்தையும் நாம் நடத்தி ஆகணும், நாட்டிற்கு நல்லது எதுவோ அதையும் செய்தாக வேண்டும். அப்படி எல்லா காரியங்களையும் நாம் சேர்த்து செய்வது தான் பணி ஆற்றுகிற பணியாளர்களின் கடமை. நீங்கள் எந்த பணியில் இருந்தாலும் சரி, உங்கள் சுயநலம் அல்ல, நாட்டின் பொதுநலம்தான் அந்த பணியின் அடிப்படை. அதை செய்தால், எல்லாரும் செய்தால், நாம் மட்டுமல்ல நாடு முன்னேறும், அதில் நாமும் முன்னேறுவோம். இதை எப்படி கம்பன் சொல்கிறான்னு பாருங்க. குலம் முதல் தொன்மையும் கலையின் குப்பையும் பல முதல் கேள்வியும் பயனும் எய்தினார்.
நலம் முதல் நலியினும் நடுவு நோக்குவார், சலம் முதல் அறுத்து அரும் தருமம் தாங்கினார். அந்த பணி ஆற்றுகிறவர்கள், ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடிய எல்லாரும், இல்லை ஒரு சாதாரண எந்த பணியில் இருந்தாலும் சரி, இது அமைச்சர்களுக்கென்று சொன்ன செய்தி, இதை நான் பணியாளர்களுக்கென்று கொண்டு வர்றேன். எல்லாருமாக செய்ய வேண்டிய வேலை இது. என்ன செய்யணும் என்பதை மிக தெளிவாக குலம் முதல் தொன்மையும், முதல்ல நம்முடைய மரபு, ஒரு நாட்டு மரபு, நம்முடைய குலப்பெருமை, அதை தெரிந்து கொள்ளணும், அதை காப்பாற்றணும். அப்புறம் படிக்கணும், கலையின் குப்பை, நிறைய கேள்விகள், கேள்வி செல்வங்களை பெறணும், அதனுடைய பயனை அடையணும். அதற்கு பிற்பாடு நமக்கு அதில் எதிர்ப்பு வந்தாலும் சரி, அதுவே நம்மை வருத்தினாலும் சரி, அதிலிருந்து நாம் மீள வேண்டும். அப்புறம் எல்லாவற்றிலும் நடுவு நோக்கணும், எது நடுநிலையோ அதை நோக்கணும். குற்றங்கள் ஏதாவது இருக்குமானால் அதையும் தள்ளணும். எல்லாவற்றையும் தள்ளி அறம் எதுவோ அதை செய்ய வேண்டும். அப்படி செய்வதுதான் பணி என்று சொல்லுகிறான் கம்பன். இது